போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்கும் அரசாங்கத்தின் தேசிய செயற்பாடு. மலையக அரசியல் தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 26வது நினைவு தினம் இன்று. சீன ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட ட்ரம்ப். மௌனம் காக்கும் சீனா. பந்து தாக்கியதில் ஆஸ்திரேலியாவின் இளம் கிரிக்கெட் வீரர் உயிரிழப்பு. போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்கும் அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று வியாழக்கிழமை ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், பொது பாதுகாப்பு குழுக்களைச் சேர்ந்தவர்கள், போலீஸ் முப்படையினர் மற்றும் சுமார் 50 வெளிநாட்டு தூதுவர்கள் பங்கேற்றனர். சமூக ஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் எனவும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் நாட்டை சூழ்ந்துள்ள ஒரு மாயாஜால பேரழிவு என்று அதை தோற்கடிக்க தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும், குழந்தைகள், பொது சமூகம் மற்றும் ஒரு தேசம் என்ற வகையில் முழு நாடும் இந்த பேரழிவுக்கு இரையாகி வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். மலையக அரசியல் தலைவர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 26வது நினைவு தினம் இன்று வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. கொழும்பு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், தலைவர் செந்தில் தொண்டமான் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலர் பங்கேற்றிருந்தனர். இந்நிகழ்வின் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனிலும் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. சுதந்திர இலங்கையில் உருவான முதலாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக அங்கம் வகித்தவர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் என்பதுடன் இலங்கை இந்திய காங்கிரஸ் உருவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பு வழங்கியதுடன் அதன் தலைவராகவும் அவர் செயற்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரால் இன்று வியாழக்கிழமை செம்மணி பிரதேசத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைகுழி விவகாரத்திற்கு உண்மையான நீதி கிடைக்கப்பெற்று மக்களின் கண்ணீருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைகுழி அமைந்துள்ள சிந்துபாத்தி இந்து மயானத்தின் வாயிலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது பேரணியாக செம்மணி சந்தி வரை சென்றது. பின்னர் உயிர் நீத்த உறவுகளின் அஞ்சலிக்காக செம்மணியில் அமைந்துள்ள அணையா விளக்கு தூபியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்கள், கிறிஸ்தவ மத குருக்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தூய்மை இலங்கை செயற்திட்டத்தின் கீழ் நாளைய தலைவர்களை உருவாக்குதல் தேசிய வேலை திட்டத்தின் வடக்கு மாகாணத்திற்குரிய ஆரம்ப நிகழ்வு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இன்று வியாழக்கிழமை கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியில் நடைபெற்றது. நடத்தைகளிலும் சிந்தனைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் இந்த நாட்டை சிறந்த தலைமைத்துவ பண்புள்ளவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவுக்கு அமைவாக நாளைய தலைவர்களை உருவாக்குதல் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் மனப்பாங்கு மற்றும் தலைமைத்துவத்தை விருத்தி செய்வது தொடர்பான இந்த செயற்திட்டத்தின் கீழ் 8 பாடசாலைகளைச் சேர்ந்த 100 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டிரஞ்சன், வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜெயச்சந்திரன், கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் வளவாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேவையை விட்டு விலகிய அரச வைத்திய அதிகாரிகளிடமிருந்து 1277 மில்லியனுக்கும் அதிகமான அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணம் நிலுவையில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பதவிகளை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 திகதிக்கு அரசினால் அறவிடப்பட வேண்டிய பிணைமுறி தண்டப்பணம் மற்றும் கடன் முன்பண நிலுவைகள் ஆகியவற்றின் மொத்த தொகை 1277 மில்லியன் ஆகும் என அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சேவையை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய நிலுவைகள் மற்றும் வெளிநாட்டு பயிற்சி பெற்ற விசேட வைத்திய அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கை ஊடாக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு முதல் 2024 ஆண்டு இறுதி வரை மொத்தம் 705 வைத்தியர்கள் ஒப்பந்தத்தை மீறியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜப்பான், ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அலுவலகங்களில் கடமை புரியும் சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருடன் இணைந்து குடிவரவு, குடியகல்வு அதிகாரிகள் சிலர் கடந்த சில நாட்களாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அலுவலகத்தில் நடத்திய சோதனை மற்றும் விசாரணை நடவடிக்கைகளின் போது இந்த 4 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு வேலை பெற்றுத் தருவதாக கூறி குறித்த 4 பேர் பொதுமக்களை ஏமாற்றியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தென்கொரியாவில் நேற்று புதன்கிழமை சந்தித்து உரையாடியுள்ளனர். சமீபத்திய பிரதான விவகாரமான அரிய மண் தாதுக்கள் வழங்குவது தொடர்பாக சர்ச்சை தீர்க்கப்பட்டு விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக த கார்டியன் என்ற ஆங்கில செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. இச்சந்திப்பு அற்புதமானது எனவும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு செல்வதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் சமாதான விவகாரத்தில் இணைந்து பணியாற்ற சீனா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறினார். இச்சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் செய்தியாளர்களிடம் எதுவும் பேசவில்லை. இதுவரை சந்திப்பு தொடர்பாக சீனா அதிகாரப்பூர்வமான எந்தவித கருத்து வெளியிடவும் இல்லை. தென்கொரியாவில் இடம்பெற்ற சர்வதேச உச்சி மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னரே இரு தலைவர்களும் சந்தித்து உரையாடியுள்ளனர். பந்து தாக்கியதில் 17 வயதான இளம் கிரிக்கெட் வீரர் ஒருவர் உயிரிழந்த சம்பவமானது ஆஸ்திரேலியாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பென் ஆன்ஸ்டீன் என்ற வீரர் மெல்போர்னின் கிழக்கு பகுதியில் உள்ள ஃபென்ரிக் கல்லி கிரிக்கெட் கழகத்திற்காக விளையாடி வந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தானியங்கி பந்து வீச்சு இயந்திரத்தில் இருந்து வந்த பந்து எதிர்பாராத விதமாக பெண்ணின் கழுத்து பகுதியில் தாக்கியதில் வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை பென் ஆன்ஸ்டீன் உயிரிழந்ததாக ஃபென்ரிக் கல்லி கிரிக்கெட் கழகம் இன்று வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பென் ஆன்ஸ்டீன் மறைவுக்கு பலரும் தமது இரங்கலை தெரிவித்துள்ளனர்.